காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தட்டிட்டு போன கதையா? காலங்காலமா நாம பார்த்துட்டு இருக்கும் வேலைகளை விரைவில் ஏஐ புடுங்கிட்டு போக போகுது. குறிப்பா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெள்ளைக்காலர் வேலைகளை தட்டி பறித்து வருங்கால இளைஞர்களை வீதியில நிக்க வச்சிடும் என்பதுதான் இன்றைய உலகின் மிகப்பெரிய அச்சம். கோடிகளை கொட்டி உருவாக்கப்படும் இந்த ஏஐகளால் நமக்கு தெருக்கோடி நிச்சயம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அப்படி எச்சரிக்கிறவங்க சாதாரண ஆளுங்க இல்ல. டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்க், ஆந்த்ரோபிக் கோ-ஃபவுண்டர் ஜாக் கிளார்க், பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன், UN செக்ரட்டரி ஜெனரல் ஆந்தனியோ குத்ரேஸ், நோபல் பரிசு வின்னரும் காட்ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு அறியப்படும் ஜெஃப்ரி ஹிண்டன். ஆந்த்ரோபிக் சிஇஓ நாம இன்னும் இந்த ஏஐக்கு ரெடி ஆகலைங்க, கொஞ்சம் நிப்பாட்டி போறது உத்தமம் அப்படின்னு சொல்றார். எல்லாமே கிட்டத்தட்ட அந்த கொடிய மிருகம் நம்ம நோக்கி வருது ரக எச்சரிக்கைகள். உங்களுக்கு அது கேட்டுச்சா தெரியல, அதனால தான் வியூஸ் நோ பொலிட்டிக்கல்ல அதை பார்க்க போறோம். இந்த ஏஐ நுழையாத இடமே இல்ல. ஐடி துறைக்கு மட்டும்தான் ஆபத்துன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. கோடிங், கிராபிக் டிசைனிங், கண்டென்ட் ரைட்டிங், கஸ்டமர் கேர்னு எல்லா இடத்துலயும் பூந்து விளையாடுது. டேட்டா என்ட்ரி முதல் அக்கௌண்டன்ட் வரை மனுஷன் பார்க்கிற பல வேலைகள் இப்போ ஆபத்துல இருக்கு. எங்கும் நீக்கமர நுழைந்து விட்டது ஏஐ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூபை கூட ஏஐ தான் இயக்குது. கையில வச்சிருக்கிற ஸ்மார்ட் போனை இயக்குவதும் அந்த ஏஐ தான். இவ்வளவு ஏன், சாதாரண கல்லாமண்ணா விளையாட்டு கூட இப்போ இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. மெல்ல மெல்ல தனது ராட்சச கையை எல்லா இடத்திலையும் பரப்பிட்டு இருக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அலுவலகங்களில் பெரிய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த ஏஐகள் 10 பேர் பல நாள் செய்யற வேலையை அசால்ட்டா சில மணி நேரங்களில் செஞ்சு முடிச்சிடும். கட்டார் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் டிஜிட்டல் சாமா ஒரே நேரத்துல பல 100 பேர்களோட பேசி அவங்க தேவைக்கு உதவி செய்து. இந்த ஒரு ஏஐ சாமா செய்யும் வேலையை செய்ய பல 100 மனித சாமாக்கள் வேணும். What about booking the way you talk? Really? Yes. லாப நோக்கில் மட்டுமே இயங்கும் கம்பெனிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். வேலையாட்களை ஒரே அடியா குறைச்சு லாபத்தை கூட்டிக்கலாம். இனி மேனேஜர்கள் வேண்டாம், அதிக கிளர்க்குகள் வேண்டாம், பெரிய ஆபீஸ் வேண்டாம், எல்லாம் மிச்சம். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க பல நிறுவனங்கள். ரொம்ப ஹாப்பியா லே ஆஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. வெயிட், இது சொந்த காசுல சூனியம் என்பது ஏனோ இவங்களுக்கு புரியல. ரொம்ப இன்டெலிஜென்ட் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கும் புரியல. இதுக்கு பேர் தான் ஏஐ லே ஆஃப் ட்ராப். வந்தாச்சு ஏஐ அப்படின்னு கம்பெனிங்க அனுபவம் வாய்ந்த அதிக சம்பள ஆட்களை வேலையை நீக்கம் பண்ணிட்டு குறைந்த சம்பள ஆட்களை கொஞ்சமா வச்சுட்டு இருக்காங்க. பிற்காலத்துல இந்த ஏஐ இவங்கள் தேவைக்கு ஏற்ப செயல்படலைன்னா அனுபவ ஆட்களும் இல்லாம வேலை செய்ய ஆட்களும் இல்லாம கம்பெனி பணாலாயிடும். ஒரு நாட்டோட பொருளாதாரம் நாட்டின் மக்களின் கையில் தான் இருக்கு. இல்ல பர்ஸ்ல தான் இருக்கு. நல்ல வருமானம் இருந்தா அதிகப்படியா செலவு செஞ்சு வேண்டிய பொருட்களை வாங்குவாங்க. பிஸ்கட் தொடங்கி BMW கார் வரை இந்த பர்ஸை நம்பி தான் வாழுது. நல்லா சம்பாதிக்கிறவங்க தான் ட்ரெஸ் வாங்குவாங்க, போன் வாங்குவாங்க, கார் பைக் வாங்குவாங்க, ஹோட்டல் போவாங்க, பிஸா பர்கர் திம்பாங்க, நல்ல செலவு செய்வாங்க. அப்போதான் மணி ரொட்டேஷன், அதாவது பண சுழற்சி ஏற்படும். இந்த நிலையில மெஜாரிட்டி மக்களுக்கு வேலை போனா என்ன ஆகும்? நடுத்தர வர்க்க ஒயிட் காலர் ஊழியர்கள் மொத்தமா நடுத்தரவுக்கு வந்துடுவாங்க. ஐடி கார்பரேட் துறையில வேலை வாய்ப்பு பஞ்சம் தலைவிரிச்சாடும். மக்கள் கிட்ட மாசம் வர சம்பள பணம் சுத்தமா நின்றுடும். மக்கள் கிட்ட காசு இல்லைன்னா பொருளாதாரம் சுக்கு நூறா சரியும். இப்ப மக்களை நம்பி கடை திறந்து வைத்திருக்கும் கம்பெனிகளுக்கு என்ன ஆகும்? மெல்ல மெல்ல ஒன்னா மூடிட்டு போக வேண்டியதுதான். பொருட்களை செய்ய, கணக்கு வழக்குகளை பார்க்க, கஸ்டமர் கிட்ட பேச ஏஐ இருக்கும். ஆனா வாங்க, சொத்துக்கே சிங்கி அடிக்கிறவன் எப்படி பர்கர் வாங்குவா, ஃபாரின் ட்ரிப் போவா, லக்ஸரி கார் வாங்குவா? அப்போ இந்த நிறுவனங்களின் நிலை, அந்த நிறுவனங்களை நம்பி கொண்டு வரப்பட்ட ஏஐ நிலை, தான் பறிச்ச வேலையினாலே தானே பட்டினி கிடந்து அழிய போறதுதான் இந்த ஏஐயோட இறுதி விதி. சொந்த காசுல சூனியம் என்பது இதுதான். தனக்கு மட்டுமல்ல, தன்னை தத்தெடுத்த கம்பெனிக்கும் சூனியம் வைக்க போகுது இந்த ஏஐ. ஒயிட் காலர் வேலைகளுக்கு தான் ஆபத்து நினைச்சீங்கன்னா அதுவும் தப்பு தான். எதிர்காலத்தில் ரோபோக்களும் ஏஐகளும் கார் ஓட்டுநர் முதல் கொண்டு கட்டட வேலை, தெருக்கூட்டும் வேலை வரை எல்லா தொழிலாளர்கள் வேலையும் பறிச்சிடும். இப்பவே வீட்டு வேலை செய்ய ரோபோக்கள் வந்தாச்சு. 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஐடி ஆட்கள் முதல் 10 பாத்திரம் தேய்க்க ஒரு முனியமா வரை எல்லோருக்கும் பிரச்சனை தான். ஆனா ஒரு விஷயம், ஏஐக்கு இப்பதான் மனுஷங்க தேவை. எதிர்காலத்துல தேவை இருக்கா என்றால் அது $1 மில்லியன் கொஸ்டின். மனித குலத்தை முற்றிலுமாக அழித்து விட்டு இந்த மிஷின்கள் உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அவங்களுக்கு தான் பண தேவையே இல்லையே. ஆனால் இன்றைய நிலையில் மனிதன் இல்லை என்றால், அவனிடம் காசு பணம் இல்லை என்றால் நிறுவனங்களும் இல்லை, ஏஐக்கு பிசினஸும் இல்லை. அதெல்லாம் சும்மாங்க, ஏஐல ஒரு பிரச்சனையே வராது, அப்படியெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ரைட்டு, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சில 10 வருடங்களுக்கு முன்னாடி போஸ்ட் ஆபீஸ், லெட்டர், மணி ஆர்டர் எல்லாம் இருந்துச்சு.
இப்போ இமெயில் வந்து லெட்டரை காவு வாங்கிடுச்சு, யூபிஐ வந்து மணி ஆர்டரை முடிச்சு விட்டுடுச்சு, செல்போன் வந்து லேண்ட்லைன் போன்களை காலி பண்ணிடுச்சு. இது நம் கண்ணெதிரே பார்த்த விஷயங்கள். இதை விட பல மடங்கு அசுரத்தனமா ஏஐ நம்ம மேல பாய போகுது. ஏஐ வரமா சாபமா நீங்களே முடிவு செஞ்சுக்குங்க. ஆனால் எதிர்கால உலகம் ஏஐக்கு அடிமையாகாது, மாறாக ஏஐ நம்ம எக்கானமி தான் கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சிலர் சொல்றவங்க அநேகமா ஏஐ கம்பெனிக்காரங்களா இருக்கும். என்றாலும் அதை நம்புவோம். செயற்கை நுண்ணறிவை நம்ம அறிவு வெல்லட்டும். இந்த பதிவிற்கு லைக் போட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது மனித உழைப்பு. ஆதரவு கொடுங்க. ரைட்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் வியூஸ் நவ் பொலிட்டிக்கல்.